ஆபத்துக்கு பாவமில்லை, சரிதான். ஆனால் பாவம் பார்ப்பதில் பல நேரங்களில் ஆபத்து இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசித்தால் வெற்றிதான். அடுத்தவனை என்ன பண்ணலாம்னு யோசித்தால் தோல்விதான். உண்மை ஊமையாகலாம், ஆனால் உயிருடன் தான் இருக்கும். நீங்கள் யார் என தீர்மானிக்கும் பொறுப்பை மற்றவரிடம் ஒப்படைத்தால் உங்களை அவர்கள் மட்டம் தட்டக்கூடும். உங்கள் தகுதியை நீங்களே தீர்மானியுங்கள். நேர்மையான மனது உடையவர்களுக்கு என்றுமே இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான். ஆனால் நிச்சயமாக உங்கள் நல்ல மனதிற்காக அந்த இறைவன் ஒரு நாள் உங்களுக்கு நல்ல பரிசு அளிப்பது உறுதி. அடுத்தவனுக்கு கிடைத்து விட்டதே என்று மனிதன் பொறாமைப்படாத ஒரே விஷயம் மரணம். ஒரு கோழையுடனோ முட்டாளிடமோ ஜால்ரா போடுவனிடமோ ஏளனம் செய்பவனிடமோ சிம்மாசனத்தில் அமர்ந்து பேசுபவதை விட மரியாதை தெரிந்த ஒருவனிடம் தரையில் அமர்ந்து பேசுவது சிறந்தது. மற்றவரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்று தாழ்வு மனப்பான்மை ஏற்படும், இல்லையெனில் தலைகணம் அதிகமாகும். இரண்டுமே வாழ்க்கையில் தேவையில்லாதவைகள். நாம் நாமாக இருப்பதே சிறப்பு. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அது திமிர் என்றால் அந்த திமிர்தான் உங்களுக்கு அழகு. நீங்கள் நீங்களாகவே இருங்கள். அது திமிர் என்றால் அந்த திமிர்தான் உங்களுக்கு அழகு. இங்கு யாரும் யாரையும் கை தூக்கி விட வரமாட்டார்கள். ஆனால் குறைகளை மட்டும் சரியாக தேர்வு செய்து சொல்லி மட்டம் தட்டி பார்க்க மட்டும் சரியான நேரத்தில் வந்து விடுவார்கள். ரேஷன் கடைக்கு போனா இல்லைங்கிறான், ஹாஸ்பிட்டலுக்கு போனா இருக்குன்றான். என்ன கொடுமை இது! சுகர். அவர்கள் செய்கிறார்கள் என எதை நாம் செய்கிறோமோ அதில் நமக்கு தோல்விதான் கிடைக்கும். நமக்கு எது வருமோ, நமக்கு எது பிடிக்குமோ அதை செய்வதில்தான் நமக்கு வெற்றி கிடைக்கும். உன்னை நம்பியவர்களுக்கு உயிராயிரு, உன்னை வெறுப்பவர்களுக்கு உதாரணமாயிரு. பணபலமும் படைபலமும் இருக்கிறதே என்று ஆடாதே. இறைவனும் இயற்கையும் நினைத்தால் நீ ஆணி வேரோடு பிடுங்கி எறியப்படுவாய். எனது கடந்த காலத்தை வைத்து என்னை பற்றி முடிவு செய்து விடாதே. என் எதிர்காலம் உன்னை வியப்பில் ஆழ்த்தும். திமிராக இருக்க நேர்மையானவர்களால் மட்டுமே முடியும். விதியோ சதியோ உனது வாய்ப்பை தட்டி பறிக்கலாம், ஆனால் உனது திறமையை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. நம்மை பற்றி யார் என்ன நினைத்தால் நமக்கென்ன? நம்மை பற்றி நாம் அறியாததையா அவர்கள் அறிந்திட போகிறார்கள்? ஒரு அளவுக்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழக்கிறோம் என்றே அர்த்தம். ஒரு அளவுக்கு மேல் யாரிடமாவது நாம் இறங்கி போகிறோம் என்றால் நம் மதிப்பை நாமே இழக்கிறோம் என்றே அர்த்தம். என்ன நடந்தாலும் பரவாயில்லை என்னும் ஒரு திமிர் மட்டும் இருந்தால் போதும். வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு போகலாம். நகர்ந்து கொண்டே இருப்பதுதான் நதிக்கு அழகு, வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் வாழ்க்கைக்கு அழகு.